ஷைத்தான சம்பவத்தை பாருங்க. அல்லாஹு தாலா அவனும் நானும் அல்லாட படைப்பு தான் ஷைத்தானே தெரியும், மலக்குகளும் அல்லாட படைப்புன்னு தான் தெரியும், மனிதனும் அல்லாட படைப்புன்னு தெரியும். ஆனால் அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன, அந்த மனிதனுக்கு கொஞ்சம் ஆச்சாரம் செய்யணும், இப்படி தானே? சஜதான்றது நாங்கள் செய்கிற சுஜூதல்ல, கொஞ்சம் கண்ணியப்படுத்துங்க அல்லாஹு தாலா சொன்ன நேரம் ஷைத்தான் புறக்கணிச்சான். புறக்கணிச்சது போகிற அல்லாஹ் என்ன கொடுத்தான் பதில்? நீ உலகம் அழியும் வரைக்கும் என்னுடைய சாபத்துக்கு உள்ளாகினவன், வெளியேறு, ஃபஹ்ருஜ்ன்றான் அல்லாஹ், விரட்டுறான்ல. விரட்டினதுக்கு பிறகும் ஷைத்தான் எவ்வளோ நம்பிக்கைன்னு பாருங்க அல்லாட்ட. அல்லாட்ட ஒரு துவா கேட்குறான், யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், இஹ்லாஸான அடியார்களை தவிர எல்லாரையும் நான் முன்னால பின்னால வலதால இடதால வழி எடுத்து காட்டுவேன்னு ஒரு துவா கேட்குறான். துவாவா இல்லையா இது? அல்லாட்ட ஒரு கேள்வி, எனக்கு ஒரு தேவை இருக்குது யா அல்லாஹ். அல்லாஹ் அங்கீகரிச்சான். அவன் இன்னக்க மினல் முந்தரீன், உனக்கு தாராளமாக அவகாசம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட வந்தவன், உலகத்துக்கு அந்த தருணத்தில் வந்தவன், இன்னும் என்ன செய்கிறான்? இருந்து கொண்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இவனே அல்லாஹ்ட ரஹ்மத்தை பற்றி இட போடாட்டி நாங்கள் என்ன செய்யணும்? அதை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல பாருங்க, குல்யா இபாதி இல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தன்னைத்தானா அநியாயம் செஞ்சு கொண்ட, தனக்கு அநியாயம் செஞ்சு கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சொல்லுங்க, லா தக்னுது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்ட ரஹ்மத்தை இட போடாதீங்க. நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க தானே. அப்போ இந்த ரஹ்மத்துன்றதை நாங்கள் சும்மா சாதாரணமாக நினைக்கப்படா, அதே மாதிரி தவறான ஒரு விலங்குகளும் எங்களுக்குள்ளே இருக்கப்படா. சில ஆட்கள் உள்ள பாவத்தெல்லாம் செஞ்சு கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இறக்கமானவன் தானே, இப்படி செய்கிறதும் நாங்கள் காணலாம். இப்போ இந்த இறக்கத்தை அப்படி இட போடக்கூடாது. எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா எங்களோட எந்த நேரத்தில் கோபிக்கிறான், எந்த நேரத்தில் கருணை காட்டுறான்.